Infinix அப்படின்ற ஒரு மொபைல் பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் பேண்டை ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. Xband 3 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் பேண்ட் தான். இத கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படினா 1600 ரூபாய். இந்த 1600 ரூபாய்க்கு ஹார்ட் ரேட் சென்சார், பிபிஎம் மெஷர் பண்றது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படினு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, 1600 ரூபாய்க்கு இது வர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து இந்த ஸ்மார்ட் பேண்டோட ஒரு சின்ன அன்பாக்சிங்கும் இந்த வீடியோல சேர்த்து பார்க்கலாம். Infinix Xband 3. So Xband 1 2 லாம் வந்துச்சா அப்படின்றது எனக்கு ஐடியா இல்ல. So 3 பாத்தீங்க அப்படினா 1600 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இது ஒரு 10 நாளா நான் யூஸ் பண்ணேன். ஏன் அப்படினா இந்த 1500 ரூபாய் to 2000 ரூபாய் அப்படின்றது எல்லாரும் இந்த ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் பேண்ட் வாங்குறதுக்கான ஒரு காமனான பிரைஸ் ரேஞ்சா இருக்கும். So இது எப்படி இருக்கு அப்படின்றத ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் 10 நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். So இந்த 10 நாளா நான் யூஸ் பண்ண வர இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படினு பார்க்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்க பாத்தறலாம். அன்பாக்சிங் அப்படினு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். பாக்ஸ்க்கு முன்னாடி Infinix அப்படினு போட்டு இந்த ஸ்மார்ட் பேண்டோட பிக்சர் போட்டுருக்காங்க. பின் பக்கத்துல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படினு போட்டுருக்காங்க. இத பத்தி டீடைலா வீடியோ உள்ளர சொல்றேன். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா ஸ்மார்ட் பேண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் பேண்டை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு டிஃபரண்டான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கே கொஞ்சம் காமெடியா இருக்கு. அது போக யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. இப்போ இந்த Infinixோட Xband 3 பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் அண்ட் டிசைன் அப்படினு பார்த்தோம்னா பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் அண்ட் ரப்பரால பில்ட் பண்ணிருக்காங்க. சோ டிசைனுமே பார்த்தோம் அப்படினா ஒரு நார்மலா ஒரு ஸ்மார்ட் பேண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. பெருசா டிஃபரண்டான டிசைன் அப்படினு புதுசா எதுவும் கொண்டு வரல. ஒரு நார்மல் டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ முன் பக்கத்துல பார்த்தோம் அப்படினா ஒரு கலர் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா இது டச் கிடையாது. கீழ ஒரே ஒரு பட்டன் இருக்கு. அத பிரஸ் பண்றப்ப இல்ல லைட்டா டச் பண்றப்ப மட்டும் நம்மளோட மெனு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மிச்ச வகையில எதுலயுமே இதுல டச் கிடையாது. சோ டிஸ்ப்ளே அப்படினு பார்த்தோம்னா குவாலிட்டி இன்டோர்ல யூஸ் பண்றப்ப நல்லா பார்க்கிறதுக்கு விசிபிளா இருக்கு. ஆனா அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப அப்படி ஒண்ணும் பிரைட்டா இல்ல. நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது. சோ பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்திருக்கலாம். இப்போ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தடவை டச் பண்ணோம்னா டேட், டைம், இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல எவ்வளவு பேட்டரி இருக்கு இதெல்லாம் காட்டுது. ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம் அப்படின்ற ஸ்டெப் கவுண்ட் வந்து காட்டுது. மூணாவது பார்த்தோம்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டை வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். லாங் பிரஸ் பண்றப்ப நம்மளோட ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிபி எவ்வளவு இருக்கு அப்படின்றதும் பண்ணிக்கலாம். அதாவது பிளட் பிரஷர் வந்து இதிலேயே செக் பண்ணிக்கலாம். அண்ட் அஞ்சாவது பார்த்தோம்னா ஆக்சிஜன் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது நம்மளோட பிளட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்க முடியுமா. இதை பத்தி எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு பெருசா ஐடியா கிடையாது. இந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா கேமரா அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் பேண்டை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைல் கேமரா ஷட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். போட்டோஸ் வந்து நம்மளோட மொபைல்ல எடுத்துக்க முடியும். அண்ட் கடைசியா பார்த்தோம்னா மியூசிக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்மளோட மொபைல்ல மியூசிக் ப்ளே பண்றப்ப கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, அடுத்த சாங் மாத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் பேண்ட்லயே பண்ணிக்க முடியும். சோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மொபைல் ஆப்பும் கொடுத்திருக்காங்க. Infinix லைஃப் அப்படின்ற இந்த ஆப் தான். சோ இந்த ஆப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே டீடைலா அந்த ஆப்ல வந்து பாத்துக்க முடியும். அதுல எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம், எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கோம், நம்மளோட பிபி எவ்வளவு, நம்மளோட ஹார்ட் ரேட் எவ்வளவு அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா செக் பண்ணிக்க முடியும். இந்த சைடுல பார்த்தோம் அப்படினா இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன். நம்மளோட மொபைல்ல என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல நமக்கு ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கால் வருது அப்படினாலும் அந்த நம்பர் ஷோ ஆகும். இல்ல மெசேஜ் வருது அப்படினா வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றது ஷோ ஆகும். சோ அவ்வளவுதான் பாத்துக்க முடியும். பெரிய ஃபீச்சர்லாம் இந்த 1600 ரூபாய்க்கு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எப்பவும் போல அலாரம் செட் பண்றது, இந்த மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் வாட்ச் ஃபேஸை ஒரு 3 வகையில நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ ஒரு 3 வாட்ச் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு என்ன வாட்ச் ஃபேஸ் பிடிக்குமோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல IP67 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால தண்ணி பட்டாலோ, வியர்வை பட்டாலோ, இல்ல மழை பெய்யுது அப்படினாலும் எந்த பாதிப்பும் வராது. தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டாலும் எந்த பாதிப்பும் வராது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், கரெக்ட்டா எல்லாமே வொர்க் ஆகுது. அண்ட் இப்போ நாம பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே 1600 ரூபாய்க்கு நிறைய கொடுத்திருக்காங்களே, பரவாயில்லையே வாங்கலாமே அப்படின்ற ஐடியா வரும்ல. சோ இதெல்லாம் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் நல்லா இருந்த சில விஷயங்கள். இதுல பிடிக்காத விஷயங்கள், நான் யூஸ் பண்ணப்ப நல்லாவே இல்ல அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர். இந்த சார்ஜரை பாருங்க, பார்க்கிறதுக்கே காமெடியா இருக்கு. சோ இந்த சார்ஜர் தொலைச்சிட்டேன் அப்படின்னா சோ இந்த ஸ்மார்ட் பேண்டே என்னால யூஸே பண்ண முடியாது. தனியாவும் சார்ஜர் விற்க மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் பேண்டுக்கலாம். சோ சார்ஜரை ஒரு யூனிவர்சல் சார்ஜரா கொடுத்திருக்கலாம். சோ அந்த மாதிரி கொடுக்கல. சார்ஜிங் பண்றப்பையும் நான் தேடி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் தான் என்னால சார்ஜ் பண்ண முடியுது. அண்ட் பேட்டரி லைஃப் சொல்ல மறந்துட்டேன். பேட்டரி லைஃப் சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ ஒன் டைம் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகுது. 1 hour சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல இருந்து 17 நாள் வரையும் என்னால நார்மல் யூசேஜ் பண்ண முடியுது. ஆப்போட கனெக்ட் பண்ணாம. இன்கேஸ் மொபைல்
மொபைல் ஆப்போட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு 10 நாள்ல இருந்து 12 நாள் தான் வருது. ஸோ இந்த மாதிரி தான் இதோட பேட்டரி லைஃப் இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜரை மட்டும் இன்னும் கொஞ்சம் யூனிவர்சலா எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கலாம். சார்ஜர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியா இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், சூப்பர் தான். ஆனா பிரைட்டா இல்ல. ரெண்டாவது விஷயம், இந்த டிஸ்பிளேல டச் கிடையாது. இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா Mi Band 4 சைனா லான்ச் பண்ணாங்க. 1700 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணாங்க. அதுல டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு வர்றப்ப 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனாலுமே இவங்க கொடுத்து அதை இன்னும் பெஸ்டா கொடுக்காம விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இன்னும் பிரைட்டா கொடுத்துருக்கலாம், இன்னும் டச் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் கடைசியா ஆப் கண்ட்ரோல். இந்த ஆப்ல கனெக்ட் ஆகிறதுக்கு சில நேரங்கள்ல லேட் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பக் வந்து இந்த ஆப்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ என்னதான் நிறைய ஃபீச்சர் இந்த பேண்ட்ல கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜ், சில பிடிக்காத விஷயங்கள் எனக்கு இந்த ஸ்மார்ட் பேண்ட்ல இருக்கு. அதை ஓப்பனா உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ 1600 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ போயிட்டு நீங்க 1600 ரூபாய்க்கு ஒரு கலர் டிஸ்பிளே இருக்குது, ஹார்ட் ரேட் சென்சார், பிபி கால்குலேட் பண்றது, வாட்டர் ரெசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க ஸ்மார்ட் பேண்ட் வாங்குறது அப்படின்னா 1600 ரூபாய்க்கு அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள ட்ரை பண்றது அப்படின்னா பண்ணுங்க. இன்னைக்கு தேதி பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 17. ஸோ ஜூலை 17க்குள்ள இந்த ஸ்மார்ட் பேண்டை ட்ரை பண்றது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா Mi Band 4 வந்து லான்ச் ஆக போகுது. இதை விட பெட்டரான பிரைஸுக்கு, இதை விட பெட்டரான ஃபீச்சர்ஸோட வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ ஒரு மாசத்துக்குள்ள நீங்க ட்ரை பண்றது அப்படின்னா பண்ணுங்க. இந்த வீடியோவை லேட்டா ஜூலைக்கு அப்புறம் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. இதான் என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். அப்போதைக்கு பெட்டரா Mi Band 4 கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்றது தான் பெட்டர். இத்தனைக்கு இது ஒரு ரிவ்யூ நெட் தான், எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நீங்க எப்போ வாங்கினாலும் ஒர்த்தா இருக்கும், இதுல டிஸ்அட்வான்டேஜே கிடையாது அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டேன். ஒரு 1 மந்த்துக்குள்ள வாங்குறது அப்படின்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல வெயிட் பண்ணி வாங்குறது அப்படின்னா இதை விட பெட்டரா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ 1600 ரூபாய்க்கு இன்னைக்கு நிலைமைக்கு ஜூன் 17 இருந்து ஜூலை 17க்குள்ள ட்ரை பண்றது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்ட் பத்தி எனக்கு தோணுன எல்லாத்தையுமே ஓப்பனா உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஸ்மார்ட் பேண்ட் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் இதை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல் தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்ட் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எப்பயும் போல இந்த வீடியோ லைக் பண்ணிருப்பீங்க. ஸோ ஸ்மார்ட் பேண்ட் வாங்க போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.